ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்கனாமிக்ஸ் பேசலாம் யூடியூப் சேனல். எக்கனாமிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2024 அப்படிங்கிறது எனக்கு ஒரு மறக்க முடியாத வருஷம். இட் வாஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் இயர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ரெவலேஷன்ஸ், நிறைய புது புது மனிதர்கள், புதிதான புரிதல்கள், இந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் பல வருடங்கள் தாண்டியும் என்கிட்ட மாறாம இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நான் வச்சிருக்கிற ஈடுபாடும் என்னுடைய பேஷனும் தான். இந்த சப்ஜெக்ட் எனக்கு நிறைய விஷயங்களை வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தது. எப்படி முடிவெடுக்கணும், எப்படி முடிவெடுக்க கூடாது, என் மனசுக்குள்ள இருக்கிற பயசஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டின சப்ஜெக்ட்ஸ்ல முக்கியமான சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பல ஆண்டுகளா, அதாவது ஒரு 2-3 ஆண்டுகளா எனக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி பேச ஒரு தமிழ்ல ஒரு நல்ல சேனல் தொடங்கணும், இல்ல அதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற எனக்கு ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருந்தது. நிறைய தேடி பார்த்த அந்த மாதிரி இருக்கான்னு. ஆனா இருந்த பெரும்பாலான சேனல்ஸ் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், யூபிஎஸ்சி எக்கனாமிக்ஸ், பேங்க் லெவல் எக்ஸாம்ஸ்க்கான எக்கனாமிக்ஸ், இல்ல கேட்டுக்கானது, இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணி அப்படி போயிட்டாங்க. ஸோ எனக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஒரு மார்க்குக்கான சப்ஜெக்டாவோ இல்லை ஒரு பெனிஃபிட்கான சப்ஜெக்டாவோ மட்டும் பார்க்க தோணலை. எனக்கு மனித சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு பெரும் உந்துதலா இருந்த சப்ஜெக்ட்ஸ்ல முக்கியமான சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம்ல அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. நிறைய தயக்கங்கள் இருந்தது எனக்கு யூடியூப் சேனல் தொடங்க. ஆனா 2024ல ஐ டிசைடட், சரி நம்ம ஒரு யூடியூப் சேனல் தொடங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துச்சு. அந்த நம்பிக்கையோட சேர்ந்து எனக்கு நிறைய உந்துதல்கள் இருந்தது பர்சனல் லெவல்ல. அதனால சரி தொடங்கி தான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. நான் இயல்பா சொன்ன போனா நான் ரொம்ப ஷை, இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். இப்ப பேசுற அளவுக்கு கூட அப்ப நான் பேசியிருக்க மாட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் அதிகமா போட்டேன். ஆனா பல விதமான இதுல நான் லாங் ஃபார்ம் முதல்ல கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அதுல சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டுனதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதை இன்னும் பெட்டரா கொண்டு போறதுக்கு நிறையவே எனக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க பேசும்போது ரொம்ப வேகமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நியாயமான ஒரு கிரிட்டிசிசம் தான். ஸோ அதை ஏத்துக்கிட்டு இப்ப வர வீடியோல இருந்தே ஏன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி அந்த ஒரு 60 செகண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதனால அந்த 60 செகண்ட்ஸ்குள்ள நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டஃபிங் அப்படிங்கிறது எனக்கு அதுல நிறைய நடந்தது. ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்னால நான் வேகமா சொல்ல வேண்டிய தேவை எனக்குள்ள உருவாச்சு. அண்ட் இந்த விஷயத்த நான் மெதுவா ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால இன்னைய போட்ட ஷார்ட்ஸ்ல இருந்தே நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், 2024 எனக்கு பல லெசன்ஸை கற்றுக் கொடுத்த வருஷம். குறிப்பா யூடியூப்ல நான் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், என்னென்ன மாதிரி நான் விஷயங்களை அணுகணும், என் அப்ரோச் எப்படி இருக்கணும், இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த வருஷம் 2024. அது மட்டும் இல்ல, நான் சேனல் தொடங்கினா சரி ஒரு 100 பேராவது பார்ப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள நிறையவே இருந்தது. பட் நான் தொடங்கி நான் ஷார்ட்ஸ் போட அதோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் எக்கனாமிக்ஸை ஒரு ஃபன்னான வேலை, ஒரு எங்கேஜிங் வேலை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அதனாலதான் நான் அதுக்கான டைம், எஃபர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போட்ட ஷார்ட்ஸ். மேபி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னால் அதை சரியா பண்ண முடியல இந்த வருஷம். ஆனா இந்த வருஷம் எனக்கு 1250+ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க வந்திருக்கீங்க. நான் சேனல் தொடங்குனதுல இருந்து இந்த 1250+ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பல ஷார்ட்ஸ் நீங்க பார்த்து என்னால ஒரு குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சாதாரணமா நம்ம லைக் பண்ணுவோம், நம்ம கமெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம சின்ன எஃபர்ட் தான். பட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நம்ம மனதளவுல ஒருத்தரை கவர்ந்தாதான் நம்ம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்ம போவோம். அண்ட் எனக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணது எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருந்தது. இந்த ஆண்டு எனக்கு 1250, அதாவது 1250+ என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் நீங்களும் என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காட்டுற மாதிரி என்னோட பல வீடியோஸ்க்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு நான் இந்த நாள்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ட் January 1st ஆகிய இன்னைக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த ஆண்டு நான் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆன் ஃபோர்ட்நைட்லி பேசிஸ், அதாவது 2 weeks ஒன்ஸோ இல்ல வீக்லி ஒன்ஸோ ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். கண்டினியூயிங் வித் ஷார்ட்ஸ் பாட்டுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஒரு 3 to 4 ஷார்ட்ஸ் per வீக் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு அதுல மிக முதன்மையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவு எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்தது. எப்பவுமே தேங்க்ஸ் சொல்ற அதே நேரத்துல சாரி சொல்லவும் நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில வைஸ் பீப்புள் என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால நான் சொல்ல வேண்டிய சாரி என்னன்னா, ஒரு செப்டம்பர் பிகினிங்ல இருந்து தொடர்ந்து ஒரு 4 மாசம் என்னால சரியா கண்டென்ட்டை போட முடியல. பிகாஸ் நான் இன்னொரு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு. அண்ட் ஷிஃப்ட் பண்ணக்கப்புறம் எனக்கு அதுக்கான டிரான்சிஷன் டைம், அந்த டு கெட் யூஸ் டு தட் ஒர்க், அந்த என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் எனக்கு பழகிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால நான் கொஞ்ச நாள் காத்திருந்தேன் அந்த ஸ்கெடியூல் யூஸ் ஆகிறதுக்கு. இப்போ அந்த ஸ்கெடியூல் ஓரளவுக்கு எனக்கு நல்லா பயாலஜிக்கலாக யூஸ் ஆனதுக்கப்புறம் நான் சேனலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஹியர் ஐ எம் கண்டினியூயிங். இந்த 4 மாதங்கள் எந்த ஒரு மெசேஜை என்னால் பண்ண முடியல, எந்த ஒரு இதுலையும் ஃபோக்கஸ் பண்ணாலும், பிகாஸ் ஐ வாஸ் ஃபுல்லி இன் டு ஒர்க். அங்கே நிறைய வேலைகள் எனக்கு இருந்தது. இதை நான் சொல்லாமல் விட்டதுக்கு நான் சாரின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த 4 மாதம் டிலே அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அந்த 4 monthsல. அதுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்காம இருந்ததுக்கு என்னை மன்னிக்கணும். இந்த எக்கனாமிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிற இந்த சேனல் இந்த ஆண்டு நிறைய கண்டென்ட் இன்னும் ட்ரை பண்ணுவோம். நாட் ஜஸ்ட் இன் ஃபன் அண்ட் என்கேஜிங் டோன், நிறைய சீரியஸான டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு. அதை இன்னும் பெட்டரான பிரேக் டவுன், சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ஃபன்னான வழியில நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய எல்லா விதமான அட்டென்ஷனும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு நான் எதிர்பார்க்கல, 2024ல நான் தொடங்கும் போது எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அண்ட் இந்த ஜேர்னி இன்னும் 2025ல பெட்டரா போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் காத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெட்டரான கண்டென்ட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வர்தி ஒரு ஹாப்பினஸோட நான் இங்க இருக்கேன். அண்ட் இதை என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும். நான் கொடுக்குற கண்டென்ட் கன்சிஸ்டன்டாவும் குவாலிட்டியாவும் இருக்கிறதுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். உங்களுக்கு என்னுடைய சேனல்ல இருந்து எந்தெந்த மாதிரியான காணொலிகள் அல்லது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏத்த வீடியோஸை நான் அதுக்கேற்ற கண்டென்ட்டை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் என்னால் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இது வரைக்கும் போட்ட லாங் ஃபார்ம் வீடியோவே டிஃப்ரெண்ட் தீம்ல தான் நான் போட்டேன். பட் ஏதாவது ஒரு தீம் பேஸ்ல நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த தீம் அப்படிங்கறத நீங்க ஒரு ஃபன் மோட்ல சொல்லலாம். இப்ப ஷார்ட்ஸ் நான் தொடங்கி இருக்கேன், எங்கும் எக்கனாமிக்ஸ் எதிலும் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு. நம்ம பார்க்குற ரியல் வேர்ல்ட்ல எங்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கு நம்ம பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஷார்ட் சீரிஸ் நான் தொடங்கி இருக்கேன். Hopefully it will go better in the 2025ல. Signing off, this is Lakshmi Narasimhan from Economics பேசலாம். நன்றி.